ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் டிசைனர் செல்வி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா, நான் நார்மல் ப்ளவுஸை எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணலாம், அடுத்தது நம்ம சோம்பேறித்தனம் இல்லாமல் நம்ம ஒரு டைலரிங் வேலையை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போகலாம் அப்படின்ற ஒரு சில டிப்ஸுகள் நான் எனக்கு ஏற்பட்ட சின்ன சின்ன விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் இது நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் நார்மல் ப்ளவுஸ் தான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி நான் ஒரு லேசினஸ்ஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சுன்னா, மிஷினில் உட்கார முடியல, உடம்பு ஹெல்த்தாக இருக்குது, அதாவது வீட்டிலேருந்து தைக்கிறவங்களுக்காக நான் இந்த சின்ன டிப்ஸை உங்ககிட்ட சொல்கிறேன். நம்மளால் உடம்பு ஒரு மாதிரியாக இருக்குது, அதனால் மிஷினில் உட்கார முடியாது அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இல்லையா? அப்போல்லாம் என்ன பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரை மணி நேரம் செல்லில் டைம் வச்சுருங்க. டைம் வச்சுட்டு நம்ம எத்தனை ப்ளவுஸு கட் பண்ண முடியுமோ அத்தனை ப்ளவுஸை நீங்கள் ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளே கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா சரி, அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு மிஷினில் உட்காந்து ஸ்டிச் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லை நான் கட் பண்ணி மட்டும் இன்றைக்கி வைக்க போகிறேன், நாளைக்கு ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு போங்க. நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சு எத்தனை ப்ளவுஸ் கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சின்னதாக நோட்டோ இல்லை டைரியோ எடுத்துக்கங்க. அதில் ஒரு 3 ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அந்த 3 ப்ளவுஸை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம 1 மணி நேரம் டைம் வைக்கிறோம். அந்த 1 மணி நேரம் டைமில் நம்ம எவ்வளோ நாழி எவ்வளோ விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. 1 மணி நேரத்தில் உங்களால் ப்ளவுஸ் ஒரு சிலவங்க ஒரு அரை மணி நேரத்தில் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறதுன்னா, நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் அரை மணி நேரத்தில் ஸ்டிச் பண்ணிவிடுவாங்க ஒரு ப்ளவுஸை. அப்போ நம்ம 1 மணி நேரத்தில் 2 ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதை கணக்கு பண்ணி எடுத்து வச்சுங்க. ஸோ இன்னும் நம்மளுக்கு மோட்டிவாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ளவுஸில் எந்த கலர் உங்களுக்கு பிடிக்கும்னு பாருங்கள். அந்த கலர் உங்களுக்கு பிடிச்ச கலராக நீங்கள் கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அதை தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் மோட்டிவாக மனசு சந்தோஷத்தோட, எப்பயுமே நம்ம மூளை நம்மளோட சந்தோஷத்தை தான் ஃபஸ்ட்டு எதிர்பார்க்குமா. அப்போ நம்மளுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம கண் மூலியமாக தான் நம்மளோட மூளைக்கு போகும். அப்போ நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக இருந்ததுன்னா அந்த விஷயத்தை தான் நம்ம சந்தோஷமாக எடுத்துக்கோம் இல்லையா? அப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் எதுவோ அந்த கலரை நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. அப்படி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கே கடகடன்னு வேகமாக ஸ்டிச் பண்ணவும் தோணும். உங்களுக்கு பிடிச்ச கலர் இல்லையா? அப்போ நம்ம சந்தோஷமாக ஸ்டிச் பண்ணலாம். இதை நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த ஸ்டெப் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் இந்த விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நாள் ஃபுல்லாக நான் ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்து வச்சிட்டாலும் மறாவது நாள் எனக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு அப்படின்றத பார்த்து தான் ஃபஸ்ட்டு நான் தைக்கவே ஆரம்பிப்பேன். அப்படி தான் இன்றைக்கி நான் ஸ்டிச் பண்ணும்போது 2 ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். நான் ஏர்லி மார்னிங் ஒரு 4 o'clockலாம் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி எடுத்து வச்சதில் எனக்கு இந்த பிங்க் கலர் ரொம்பவே பார்க்க அழகாக பூ போட்டு புதுசாக டிசைன் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. இதை பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணலாம், அப்போ ஸ்டிச் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆர்வம் வந்துடுச்சு. ஸோ நான் இதை என்ன பண்ணேன்னா, கடகடன்னு இதை எடுத்து வச்சு தைக்க ஆரம்பிச்சிட்டேன். சொன்னால் நம்பவே மாட்டீங்க, நான் நூல் எந்த இடத்துலையும் கட் பண்ணியிருக்கவே மாட்டேன் பாருங்கள். மேக்ஸிமம் கட் பண்ணாமல் தான் தைப்பேன். கிட்ட அடுத்த பீஸ் என்ன தைக்கிறோமோ அதை அப்படியே கூட சேர்த்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்படி ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு நூலை கட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நம்ம அறுத்துட்டு வராமல் கோத்துக்கிட்டே இருக்காமல் அதில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் அடுத்தடுத்த பீஸ் என்ன தைக்கணுமோ அதை அப்படியே கண்டினியூ ஜாயிண்டாக வச்சு தான் நான் தைப்பேன். எப்பயுமே நார்மல் ப்ளவுஸ் இருந்தால் அதை நான் அப்படி தான் கண்டினியூவாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவேன். நீங்களும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே ரொம்ப பிடிச்ச டிசைனை அப்படி இதை பார்த்தோன்னா நம்மளுக்கு இன்னமும் அடுத்து வேகமாக தைக்கிறதுக்கான ஒரு மோட்டிவ் நம்மளுக்கு. ஸோ நான் கடகடன்னு 20 நிமிஷத்துலேயே நான் அந்த ப்ளவுஸை ஃபுல்லாகவே ஃபினிஷிங்கே முடிச்சுட்டேன். இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் ஸ்பீடு தான் வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 12 மினிட்ஸ் வீடியோ இருந்தது. ஸோ நான் அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் ஸ்பீட் வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதே நான் 20 மினிட்ஸில் முடிச்சிட்டேன். முடிச்சு ப்ளவுஸை முடிச்சதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் டைம் மறுபடியும் செட் பண்ணிவிட்டு, ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம எவ்வளோ நேரம் கொக்கி காஜா கட்டுறோம், ஹெம்மிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைமிங் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் நோட் பண்ண ஆரம்பித்தேன்.
இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே நோட் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ப்ளவுஸுக்கான காஸ்ட்டை நம்ம வாங்கவே முடியும். எனக்கு பக்கத்து தெருவில் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நார்மல் ப்ளவுஸுக்கு வெறும் 70 ருபீஸ் தான்ப்பா வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு சிலவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் வீட்டில் தானே தைக்கிறீங்க, ஒரு 60 ருபீஸ் வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. வீட்டில் தைச்சாலும் சரி, கடையில் தைச்சாலும் சரி, நாம் தான் தைக்கிறோம், நம்மளோட உழைப்பு தான். அது மட்டும் இல்லாமல் கரண்ட்டு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நூல், இப்போலாம் பார்த்தீங்கன்னா காஜா கட்டுறதுக்கே நம்ம வெளியே கொடுத்தோன்னா 15 ரூபா, குறைஞ்சபட்சம் 10 ரூபா வாங்குறாங்க. அப்படின்னு பார்த்தா நம்ம 60 ரூபாய்க்கு தைச்சி கொடுத்துட்டு ஒரு ப்ளவுஸுக்கான நூல் ஒரு 5 ரூபானே வச்சுக்கங்க, அப்புறம் ஹூக் ஒரு 5 பீஸ், இப்படிலாம் கணக்கு பண்ணி காஸ்ட்டு பண்ணனா எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு வந்து ஒரு 10 ரூபா வந்து கொக்கி கட்டுறதோடு சேர்த்தே ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். அப்புறம் நம்மளோட டைமிங் வந்து எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கணும். அப்படி டைமிங் ஆகும்போது வந்து அரை மணி நேரத்தில்னா நம்மளோட 1 மணி நேரத்தோட காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு, இப்போ நம்ம கம்பெனிலாம் போனோம்னா 8 ஹவர்ஸுக்கு கணக்கு பண்ணுவாங்க. இப்போ 8 ஹவர்ஸ் கணக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 400 கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து இன்ட்டு 8ஆல் டிவைட் பண்ணி எவ்வளோ வருதோ அந்த அமௌண்ட்டு தான் வந்து 1 மணி நேரத்துக்கான காசாக கொடுப்பாங்க. அப்படி தான் நம்மளுக்கு வந்து நம்ம தொழில் செய்கிற இடத்துலையும் வந்து ப்ளவுஸ் தைக்கும்போது நம்மளுக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு டைமிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து காஸ்ட்டை செட் பண்ணி வாங்கணும். நான் எங்கள் ஏரியா ப்ளவுஸ் வந்து நான் வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து 90 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறேன். இதுவே வந்து எனக்கு பக்கத்தில் 2 தெரு தள்ளி தான் மெயின் ரோடு வரும். அந்த ரோட்டில் தைக்கிற ஒரு ஜென்ஸ் டெய்லர் பார்த்திங்கன்னா 100 ரூபா வாங்குறாங்க. ஸோ நான் இதுவே வந்துட்டு கம்மியாக வாங்குறேனா இல்லை அதிகமாக வாங்குறேனான்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து எனக்கு வந்து டைமிங்லாம் செட் பண்ணி பார்க்கும்போது கரண்ட் பில் சார்ஜ் எல்லாத்தையும் நான் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 90 ருபீஸ் வந்து நார்மல் ப்ளவுஸுக்கு கரெக்டான ஒரு ரேட்டாக தான் இருந்தது. ஸோ நான் அதை தான் இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து வாங்குகிறேன். இது நீங்கள் உங்கள் ஏரியாவில் எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் உள்ள இன்டீரியர் ஏரியா தான், இப்போ தான் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு ஏரியா எங்கள் ஏரியா. அப்படி இருக்கும்போது வீடுகள் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டை சுற்றி ஒரு 10-15 வீடு தான் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மெயின் ரோடில் இருக்கும். ஸோ நான் மேக்ஸிமம் வந்து கஸ்டமரை எப்படி கவர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நான் கொஞ்சம் ஆஃபர் கொடுக்குற மாதிரி பண்ணுவேன். இப்போ ஒரு 3 ப்ளவுஸ் அதேமாரி கொடுத்து என்கிட்ட ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் சாரியை வந்து ஃப்ரீயாக தான் அவங்களுக்கு ஓரம் அடித்து தருவோம். அவங்களே கேட்பாங்க, சாரிக்கு எவ்வளோப்பா ஓரம் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் மேக்ஸிமம் வந்து அவங்க வந்து இப்படி சொன்னாங்கன்னா பக்கத்தில் வந்து அவங்க வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லுவாங்க, இவங்க இந்த மாதிரி வந்து புடவைக்கெலாம் காசு வாங்குறதில்ல, ப்ளவுஸுக்கு மட்டும் தான். அதுக்காக நம்ம ப்ளவுஸை வந்து கரெக்டாக தைச்சி கொடுக்காமல் இருந்தாலும் நம்ம கிட்ட கஸ்டமர் வரமாட்டாங்க. பட் நம்ம கரெக்டாக வந்து ப்ளவுஸு ஃபிட்டிங்காக தைச்சி கொடுத்தோன்னா நம்மளை தேடி எங்கே இருந்தாலும் கஸ்டமர் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நான் அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். அவங்க கொடுக்குற அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே முடிஞ்ச வரைக்கும் என்னால் எவ்வளோ ஃபினிஷிங்காகவும் அதே அளவில் தைக்க முடியுமோ அந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியவே தைச்சி கொடுப்பேன். இன்னொரு விஷயம் என்கிட்ட கஸ்டமர் தேடி வர வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நான் ப்ளவுஸ் வந்து எனக்கு வந்து சரியாக இல்லைப்பா, அளந்து தைச்சி தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்பாங்க. நிறைய பேர் வீட்டில் தைக்கிறவங்க அளந்து தைச்சி தர மாட்டாங்க. அதாவது மெஷர்மெண்ட் டேப் வச்சு நம்ம பாடி மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அளந்து நம்ம மார்க் பண்ணி தைப்போம் இல்லையா, அது வந்து நிறைய பேர் பண்ணவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் தெருவிலே ஒரு 3 பேர் தைக்கிறாங்க. பட் அவங்ககிட்ட அளவு ப்ளவுஸ் கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. அதுவே டேப் வச்சு அளந்து தைச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அவங்கள ஃபுல் மெஷர்மெண்ட் வச்சு அளந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கவே மாட்டாங்க. நானும் வந்து எனக்கு தெரிஞ்சவனும் சொல்லியிருக்காங்க. நானும் சம்டைம்ஸ் நான் டைலர்னே காமிக்காமல் அவங்கக்கிட்ட போய் கேட்கும்போது அவங்களும் அதே தான் சொன்னாங்க. பட் நான் வந்து என்கிட்ட வர கஸ்டமர்ஸுக்கு எல்லாருக்குமே நான் வந்து பாடி மெஷர்மெண்ட் எடுத்து அவங்களோட ஃபிட்டிங்க்கு கரெக்டாக வர மாதிரி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். அப்படி ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போதும் அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனாலே எனக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. இதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். வீட்டில் தைச்சி கொடுக்குறேன்னா அளவு ப்ளவுஸ் கொடுத்து தான் தைக்கணும்னு இல்லை. வீட்டுக்கு வந்து எனக்கு வந்து நான் வந்து எனக்கு மெஷர்மெண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி தரீங்கன்னா இதனாலே நிறைய கஸ்டமர் வரும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அளவு ப்ளவுஸு கொடுக்கும்போதே அவங்க சொல்லுவாங்க, என்னை ஒரு தடவை அளந்துக்குங்களேன், அளந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுங்களேன்னு சொல்லிட்டு என்கிட்டயே நிறைய பேர் வந்து ப்ளவுஸு தைக்க கொடுக்குறவங்க நிறைய பேர் வந்து அந்த மாதிரி தான் சொல்லி தான் என்கிட்ட கேட்பாங்க. ஸோ நானும் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளவு ப்ளவுஸில் இருக்கிறத நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். பட் உங்களோட பாடி அளவையும் நான் எடுத்துக்கிட்டு என்ன விஷயங்களை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ அதை நான் அட்ஜஸ்ட்
பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு சிலவங்க எனக்கு அளவு ப்ளவுஸ்லேயே இல்லை, நீங்கள் நேரடியாக அளவு எடுத்து அப்படியே ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ சீக்ரெட்டான சின்ன சின்ன விஷயம்லாம் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு கற்றுக்குன்னு அவங்க வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம கஸ்டமர் நம்மளை தேடி வரவங்களுக்கு நம்ம வந்து கரெக்டாக வந்து அந்த ஆன்சரை வந்து கரெக்டாக நம்ம பண்ணனா போதும். சரிப்பா நான் ஸ்டிச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிகிட்டே சொன்னாலே போதும். அவங்க வந்து ஓகே இவங்க வந்து நம்மளோட பாடி மெஷர்மெண்ட்டை எடுத்து தச்சு தராங்கன்னு சொல்லிட்டு அதுவும் நம்மளை சுற்றி வர கஸ்டமருக்கு வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க போய் சொல்லுவாங்க இந்த ப்ளவுஸ் இது மாதிரி ஷோல்டரு வழிஞ்சிட்டு வருதுப்பா அப்படின்னா அவங்க டேப் வச்சு அளந்தே நம்மளுக்கு தச்சு தராங்க, நம்ம அவங்கக்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 4 பேர்கிட்ட சொல்லும்போது நம்மளுக்கும் கஸ்டமர் வந்து தேடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம நோட் பண்ணிக்கணும். அப்படி நோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு தொழிலில் இறங்குறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் நம்மளை எல்லாமே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு போகவும் முடியும். இப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இந்த ப்ளவுஸை ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். வித்தின் வந்து 15 மினிட்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. நான் வந்து சைட் ஜாயின் பண்ணிவிட்டு நெக்லைன் முடிக்கிறதுக்கு நெக்லைன் முடிக்கக்குள்ளே தான் வந்து எனக்கு பார்த்தோன்னா டைமிங் நான் செட் பண்ணியிருந்தேன். ஒரு 20 நிமிஷம் செட் பண்ணி வச்சுட்டு நான் ஸ்டிச் பண்ணேன். அப்போ நெக்லைனை வந்து தைக்கிறதுக்குள்ளேயே நான் வந்து 20 நிமிஷத்தை வந்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் நெக்கில் வந்து கிராஸ் பீஸ் வச்சு நான் வந்து அட்டாச் பண்ணேன். ஸோ வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறோமோ அவ்வளோ ஸ்பீடாக பண்ண கற்றுக்கிட்டோன்னா போதும், நம்மளை வந்து எல்லா தொழிலையும் நம்ம முன்னேறி வந்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எல்லோரும் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க, எனக்கு ப்ளவுஸ் தைக்க தெரியும் லேசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து மோட்டிவாக இருக்கும்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்புறம் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து தோழிகளுக்கும் நன்றி வணக்கம். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இது மாதிரி மோட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி விஷயங்களை நான் இன்னும் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத உங்கள் கூட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நன்றி வணக்கம். தேங்க்யூ.